குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வருஷம் அகடமிக் இயர் ஆரம்பிச்சிருக்கு. நல்லபடியாக அதை நம்ம வெற்றிகரமாக முடிப்போம். இன்னைக்கு நம்ம 12th ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இந்த யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படிதானே? ஆல்ரெடி இப்போ ஸ்கூலில் நடத்திட்டு இருப்பாங்க, நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பீங்க. வெரி குட். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம, ஏன்னா இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து இந்த 5 மார்க்லாம் ஏகப்பட்ட 5 மார்க் இந்த யூனிட் இருக்கு. அதை வி வில் சி. ஓகே, இன்ட்ரோடக்ஷன்ல பார்க்கலாம். ஏன்னா இந்த யூனிட் என்னன்னே நம்ம தெரியாம நம்ம போகக்கூடாது. டேரக்டா நம்ம அப்படிதான் பண்ணுவோம். அதுதான் உடனே ஒரு புக்கை திருப்பி 2வது மார்க்கு, 2 மார்க்கு, 5 மார்க் நம்ம படிப்போம். தட்ஸ் நாட் கரெக்ட். சரியா? அதை நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இந்த யூனிட்டோட நேம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் அந்த யூனிட்டோட நேம் எழுதிருக்கேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இது எதுக்காக கொடுத்துருக்காங்க, இதனால ரியல் லைஃப்ல என்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய ஹையர் ஸ்டடீஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம், டே டு டே லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம படிச்சதை ரீகால் பண்றதுக்கு தான் எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு ஒரு ஓகே, நீங்க எந்த அளவுக்கு ரீகால் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மெஷர்மெண்ட் தான் மார்க். இதுதான் ஆக்சுவலி ஸ்டெப். ஆனா நம்ம என்ன நினைப்போம், மார்க் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேடு, அதுதான் ஒரு அடையாளம், அது இருந்தா போதும் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. நிறைய கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னாலும் சரி, நிறைய ஹையர் ஸ்டடீஸ்ல பாத்தீங்கன்னாலும் சரி, உங்களுடைய மார்க்குக்கு விட உங்களுடைய அந்த கான்செப்ட் நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத அவங்க பார்ப்பாங்க. பேசிக்கான கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ரொம்ப பெரிய கொஸ்டின் படிச்சு போயிருப்போம், அங்க பாத்தீங்கன்னா பேசிக் கேட்பாங்க. வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், வாட் இஸ் டென்சிட்டி, வாட் இஸ் ப்ரெஷர், வாட் இஸ் அட்மாஸ்பியர் ப்ரெஷர், இப்படி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு எதிர ஆஹா, நம்ம இவ்வளவு தூரம் இதை படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படி படிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோம். ஓகே, சரி. இப்போ நம்மளுடைய டே டு லைஃப்ல நம்ம சீப்பு பார்த்துருப்போம். அப்படிதானே? நம்ம பிளாஸ்டிக் சீப்பு, பிளாஸ்டிக் காம். இதை இதை ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. அந்த சின்ன சின்ன பேப்பர்லாம் இந்த மாதிரி நல்ல ஒரு இது மாதிரி சின்ன சின்ன பேப்பரா போட்டு அந்த சீப்பை வச்சு பண்ணலாம். பண்ணா ஒட்டும். அப்படிதானே? இதை பண்ண முடியல. ஏன்னா என் தலையில நான் எண்ணெய் தேய்ச்சிட்டேன். எண்ணெய் தேய்ச்சா அது பண்ண முடியாது. ட்ரை ஹேரா இருக்கணும். ஓகேவா? நீங்க அப்படி ட்ரை ஹேரா இருந்தா அது நீங்க பண்ணி பாருங்க, வரும். நான் லாஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நம்ம மறந்து போய் நான் எண்ணெய் தேய்ச்சனால அது ஒட்டாது, ஒட்ட மாட்டுக்கு. ஓகே, அதனால அதை பார்க்கல. ஓகே, ஸோ நீங்க அதை பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய அந்த பிளாஸ்டிக் காம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பரை அட்ராக்ட் பண்ணுது. நீங்க அதை ரப் பண்ண போறது, சரிங்களா? ரப் பண்ண இதுதான் ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பரை அட்ராக்ட் பண்ணுது. இது ஒண்ணு. ஏன்? ஒரு கொஸ்டின், ஒய், எதனால ரப் பண்ணுது? ஓகே, இன்னொரு கொஸ்டின் கேட்போம். நீங்க மின்னல் அப்படிங்கிற அந்த லைட்னிங்லாம் பார்த்துருப்பீங்க. லைட்னிங் இந்த ஸ்கைல டக்குன்னு உடனே போயிடும். அப்படிதானே? ரொம்ப நேரமா ஏதோ ஒரு நம்ம இது மாதிரி மெதுவாலாம் வராது. கரெக்டா? அப்படி டக்குன்னு ஒரு ஸ்பார்க்கா அப்படி டக்குன்னு போகுது. ஓகே, நீங்க இந்த லைட்னிங் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சீப்பை வச்சு ஸ்மால் பீசஸ் பேப்பரை ஓட்டுறத பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் காமனான விஷயம் என்ன? இதை நான் ஒரு செகண்டோ 2 செகண்டோ தாரேன், யோசிங்க. பக்கத்துல கேட்க வேண்டாம், நீங்களே யோசிங்க. வாட் இஸ் அ காமன் திங் பிட்வீன் திஸ்? நம்மளுக்கு ஒரு ஒரு கியூரியாசிட்டி வருது. ஆமா, இது சாதாரணமா வீட்டுல இருக்குது, இது ஸ்கைல இது ஆகுது. பட் இதுக்கு நடுவில் என்ன காமனா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆன்சர் வந்தாலும் வராட்டாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அதுதான் பார்க்க போறோம். ஓகே, குட். சோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட், அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ நம்ம பிசிக்ஸ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பியூர் பிசிக்ஸ்ல ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படிம்பாங்க. எலக்ட்ரிசிட்டி தெரியும், அது என்ன ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி? இந்த ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு ரைஸ் ஆகுதா? எலக்ட்ரிசிட்டி தெரியும், ஆமா சார், நான் சுவிட்சை போட்டா எனக்கு பல்ப் எரியுது, ஃபேன் ஓடுது, தட் இஸ் கால்ட் எலக்ட்ரிசிட்டி அடிமோ. பட் வாட் இஸ் மீன் பை ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி? ஸோ டுடே கிளாஸ் இதை தான் நாம ஃபோக்கஸ் பண்ண போறோம். கரெக்டா? ஓகே, இப்போ இப்பதான் நம்ம இந்த டாபிக் உள்ள வரோம். எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், யாரு இவரு, எதுக்காக இவரை நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா
உடனே அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ஓடாது. அப்ப என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் பெட்லயே படுத்திருக்கும் சின்ன குழந்தை, அப்படிதானே? அப்புறம் கொஞ்சம் புரண்டு படுக்கும். அதுக்கப்புறம் கையால ஊன்றி, காலால ஊன்றி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்லோ ப்ராசஸ். சரியா? இந்த விலங்குகளை பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிறந்த உடனே எந்திரிச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் திருப்பி உடையும். அதான், ஏன்னா அதோடைய உள்ளுணர்வு வேற, அதோடைய நேச்சர் வேற. நம்ம குழந்தைகள் வந்து ஆப்போசிட்டா நம்ம பார்ப்போம். மெதுவாக தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். அந்த முதுகெலும்புலாம் ஸ்ட்ராங் ஆகி அதுக்கப்புறம் நின்று, அப்புறம் அதுலேருந்து விழுந்து, அதுக்கப்புறம் கையாலையும் காலாலையும் தவழ்ந்து போய் அதுக்கப்புறம் 2 காலாலும் நடக்கிறது அந்த ஒரு ஸ்டேஜ். இது ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் உண்டு. படி, தமிழ்ல சொல்லணும்னா படி, ஒவ்வொரு படிகள் உண்டு. அதே மாதிரி நீங்க இந்த நம்ம 12th பிசிக்ஸ்ல ரொம்ப சூப்பரான கான்செப்ட்லாம் பார்க்க போறீங்க. அந்த சூப்பரான கான்செப்ட்லாம் ஒரு ஸ்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா சார்ஜ். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? சார்ஜ். இந்த சார்ஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இவர் யாருன்னு தெரியாம நம்ம உள்ள 5 மார்க்கோ 10 மார்க்கோ படிக்கிற வேஸ்ட். ஓகே. சார்ஜ் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஏன்னா படிக்கும் போது நீங்க எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணும் தெரியும். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப் போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் மேப் தெரியணும். ஓகே. சார்ஜ் தெரியும். ரைட். நெக்ஸ்ட், இந்த சார்ஜ் வந்து ஸ்டாட்டிக்கா இருப்பார். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாட்டிக் தான் ரெஸ்ட். சரியா? அப்புறம் இந்த ஸ்டாட்டிக்ல இருந்து நம்ம அடுத்த ஒரு ஸ்டேஜ் பார்க்க போறோம், மூவிங். அதான் கரண்ட். சரியா? கரண்ட். அதுக்கப்புறம் அப்புறம் அங்கேருந்து அப்படி வராரு. நான் அந்த ஸ்கிரீன்ல நம்ம வந்து இப்படி டைரக்டா போட முடியாது, அதனால சைடுல எழுதுறேன். மூவிங்ல இருந்து மேக்னெட். அதாவது மேக்னெட்னா உங்களுக்கு நீங்க பின்னாடி படிப்பீங்க, ஒரு ராடுல ஒரு ஒயர்ல கரண்ட் பாஸ் ஆனுச்சுன்னா இட் பிகேவ்ஸ் as a மேக்னெட். ஒரு காந்த மாதிரி அது ஒரு பிகேவ் பண்ணும். அப்போ ஸ்டாட்டிக் ஆகுது, ஸ்டாட்டிக்ல படிக்க போறோம். ஸ்டாட்டிக்ல இருந்து அப்புறம் மூவிங் ஆனா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்க போறோம். அதுல கரண்ட் பாஸ் ஆகும்போது மேக்னெட்டா ஆக்ட் ஆகுதா அப்படிங்கிற படிக்க போறோம். அதுல இருந்து அப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஏன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 யூனிட்ல பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட் இந்த 3.5 யூனிட் 4.5 யூனிட் இருக்கும், தேர்ட் யூனிட் ஃபோர்த் யூனிட் இருக்கும். சரியா? அதுல நம்ம பார்ப்போம் ஏசி வோல்டேஜ் எல்லாமே பார்ப்போம், ஆர்எம்எஸ், மேக்ஸிமம் கரண்ட், வோல்டேஜ் எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ஜ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல உள்ள மூவ் ஆகும்போது வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுதான் மேக்ஸ்வெல், அதெல்லாம் நிறைய சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு கண்டுபிடிப்பு. ஏன்னா அதை வச்சுதான் நிறைய நம்ம டெவலப்மெண்ட்லாம் நடந்துச்சு. இப்போ நம்ம செல்போன்ல பேசுறோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், அப்படிதானே? இதெல்லாமே காரணம் அதுதான். அதுக்கப்புறம் ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல போவோம். அதுக்கப்புறம் 8வது யூனிட்ல பாத்தீங்கன்னா இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸ் நம்ம படிப்போம். இந்த கரண்ட் வந்து ஒரு மெட்டீரியல் படும் போது எப்படி எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நியூக்ளியர் பிசிக்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனலா எலக்ட்ரானிக்ஸ், அப்படி அந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் லாஜிக் கேட்லாம் பார்ப்போம். ஓகே. ஸோ அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இருக்கும். டைரக்டா நான் வந்து இப்போ 1வது யூனிட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எடுத்துட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இங்க வச்சீங்கன்னா அது தப்பு. அந்த ஆர்டரே தப்பு. ஸோ சூப்பரா அவங்க வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டர்ல படிக்கிறது தான் பெஸ்ட். ஸோ இந்த ஆர்டர் சார்ஜ், சார்ஜ் பத்தி என்னன்னு நம்ம படிக்க போறோம். அப்புறம் ஸ்டாட்டிக், ரெஸ்ட்ல இருக்கும் போது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, மூவிங்ல இருக்கும்போது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். ஓகே, குட். இப்போ இது உங்களுக்கு ஒரு ஓவராலா ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நம்புறேன். ஓகே. இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் இஸ் த ஸ்டடி ஆஃப் வாட்ஸ்? ஸ்டடி ஆஃப், இப்பதான் சொன்னோம் அதுதானே, எலக்ட்ரிக் சார்ஜஸ் அட் ரெஸ்ட். இந்த பாயிண்ட் இப்ப நீங்க எல்லாரும் சொல்லியிருப்பீங்க எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? ஆல்ரெடி நான் எழுதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்க. குட். எலக்ட்ரோ சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும்? ரெஸ்ட்ல இருக்கும். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கலாம். அதை நான் ரெண்டா பிரிக்கிறேன். நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா பிரிப்பாங்க. அதே மாதிரி இது நம்ம பிரிப்போம். எலக்ட்ரோ பிளஸ் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா நான் பிரிக்கிறேன். குட். ஸோ எலக்ட்ரோ மீன்ஸ் வாட் இஸ்? எலக்ட்ரான் என்னது? எலக்ட்ரிசிட்டி. குட். எஸ். ரைட். ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு என்னது? எஸ், கரெக்ட். என்னது? நாட் மூவிங், ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். கிளியர் ஆயிட்டா? இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா எலக்ட்ரிசிட்டி இஸ் நாட் மூவிங்கா அப்படின்னு நம்ம நினைப்போம். எஸ், அதுதான். அதாவது எலக்ட்ரிசிட்டினா சார்ஜஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ்.
So electrostatics is the study of electric charges at rest. It deals with that how the ஸோ இதில் ஸ்க்ரீனில் தெரியலையா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இது உங்களுக்கு இப்போ இதை பார்த்து வச்சுக்கோங்க. கிளியராக எழுதி போட்டிருக்கேன். சரியா? ஸோ இட் டீல்ஸ் வித் ஹவு த சார்ஜஸ் ப்ரொடியூஸ்டு. எங்கேருந்துப்பா ப்ரொடியூஸ் ஆகுது? ஹவு த சார்ஜஸ் ப்ரொடியூஸ்டு, ஹவு த இன்ட்ராக்ட், எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, ஹவு த பிஹேவ். சார்ஜ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சா ஓரளவுக்கு நான் சொல்லலாம். எப்படி பிஹேவ் ஆகும், ஹவு தே பிஹேவ் when they are not flowing. சரியா? ஃப்ளோ ஆகலன்னா அது என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும், ஃப்ளோ ஆனா எப்படி பிஹேவ் ஆகுங்கிறது நெக்ஸ்ட் யூனிட். மூவ் ஆகாம ஃப்ளோ ஆகாம இருந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பிஹேவ் உண்டு. அது நம்ம இந்த யூனிட்ல பார்க்கலாம். ரைட். இப்போ நம்ம உள்ளுக்குள்ள போக முன்னாடி, இப்ப நம்ம இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்குறோம். உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை, இந்த ஹவு சார்ஜஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு, யோசிச்சு பாருங்க. சார்ஜஸ் இந்த யூனிவர்ஸ்ல, இந்த எர்த்ல, யூனிவர்ஸ்ல ஆக்சுவலி யூனிவர்ஸ் தான் நம்ம சொல்லணும். இந்த எர்த் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் நம்ம வச்சுக்கிடும். ஓகே, எப்படினாலும் எர்த்தோ யூனிவர்ஸ் நீங்க எப்படினாலும் எடுத்துக்கோங்க. சார்ஜஸ் எப்படிப்பா ப்ரொடியூஸ் ஆகும்? யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா? திங், ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா? எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகும்? இப்போ நம்ம வந்து ஒரு நெருப்பு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. தீக்குச்சி நீங்க உரசினா மட்டும்தான் நெருப்பு வரும். குட், கரெக்டா? தீக்குச்சியை நம்ம வந்து உரசினா மட்டும்தான் நெருப்பு வரும். ஓகே, தீக்குச்சியே இல்லாம அந்த நெருப்பு அப்படிங்கிற கான்செப்ட் வருமானா சார்? அது எப்படி சார்? எந்த தீக்குச்சின்னா ஒரு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் சேர்ந்துருக்கு தான். இருந்தாலும் நம்ம காடுகளை பார்த்தோம்னா தீக்குச்சி தேவையில்லை. ரெண்டு மூங்கில் மரம் ரொம்ப உரசினாலே வந்துடும். சிக்கி முக்கி கற்கள் பண்ணி நெருப்பை உண்டாக்குனாங்க. அது இருக்கு. இப்போ இப்போ நிறைய லைட்டர் அந்த மாதிரிலாம் வந்துட்டு, கேஸ்ல பார்த்தீங்கன்னா மிஞ்சலாம் டப்பு டப்புன்னு அடிப்பாங்க. இப்போ சார்ஜ் போட்டு அந்த இது சிலிண்டரை ஆன் பண்ற இது பண்ணியிருக்காங்க, ஸ்டவ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. ஓகே, ரைட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யோசிச்சு பாருங்க. ஆமாண்ணே, சார்ஜஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகும், யார் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? இந்த கொஸ்டினை மைண்ட்ல வைங்க. நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். ஓகே, ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2500 இயர்ஸ் ஆன்சியன்ட் கிரீஸ்ல பார்க்கும்போது முன்னாடி, சரியா, ஒரு தத்துவ அதாவது பிலோசபர் இருப்பார். அவர்தான் தால்ஸ் ஆஃப் மைல்டஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆம்பர், ஆம்பர் இஸ் நத்திங் பட் ஒரு ரெசின். சரியா? நம்ம அந்த மரம்லாம் வந்து மண்ணுக்குள்ள போஞ்ச உடனே அந்த ஃபாசிலைஸ்ட் ஆகுதா, அதோடைய அந்த ரெசின் தான். ஸோ இங்க வேணா அதை எழுதுறேன். ஃபாசிலைஸ்டு ட்ரீ ஒரு கோலிக்கா சைஸ்ல இருக்கும். இது நெட்ல தான் பார்க்கலாம். மேபி கடையிலலாம் அது மிகப்பெரிய கடையில, ஏதாவது கெமிக்கல் கடையில இருக்காம பார்க்கணும். பிசிக்ஸ் அந்த கடையிலலாம் இருக்காம பார்க்கணும். ரொம்ப நார்மலான ஊர்லலாம் இருக்காது. ஓகேவா? ரைட். ஸோ ஒரு கோலிக்கா சைஸ் நான் நெட்ல தான் பார்த்துருக்கேன். கோலிக்கா சைஸ்ல இருக்கும். இந்த ஃபாசிலைஸ் நீங்களும் பாருங்க. ட்ரீ ரெசின், அதுதான் ரப்பர் ஆம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆம்பர்மாங்க. இவர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆம்பரை ஒரு துணி கூட ரப் பண்றார். வித் ஒரு கிளாத் கூட ரப் பண்றார். அப்புறம் என்ன நடக்குன்னா, இட் ஸ்டார்டட் அட்ராக்டிங் ட்ரை லீவ்ஸ் அண்ட் டஸ்ட். இது வந்து என்ன பண்ணுன்னா, அட்ராக்ட் பண்ணுது. இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுது பாத்தீங்கன்னா, ட்ரை லீவ்ஸ் அண்ட் டஸ்ட். சரியா? டஸ்ட் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுது. அதுக்கு முன்னாடியே அட்ராக்ட் பண்ணல அந்த ஆம்பரு. பட் ஒன்ஸ் அவர் வந்து அந்த துணியால் அப்படி ரப் பண்ற துடைக்கிறாருல, நம்ம துடைப்போம்ல, சைக்கிளையோ பைக்கையோ துடைப்போம்ல, அதே மாதிரி துடைக்கிறாரு. துடைச்சோடனே பாக்குறாரு, திடீர்னு பார்த்தோன்னா அந்த காய்ந்த அந்த இலைகள், அந்த சிறகு, அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒட்டிக்கிடுது. ஓகே, ஸோ ஏன் ஒட்டுது?
ஒட்டுதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் ஒட்டுது? பிகாஸ் there is something in it. அதுக்குள்ள சம்திங் ஒன்னு இருக்கு. நீங்க ரப் பண்ணனாலதான் நடக்கு. கரெக்டா? சோ இந்த ஆம்பர் அப்படிங்கறதுல தான் எலக்ட்ரான் அப்படிங்கிற நேமே வந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம சி போடும், ஆனா ஆரம்பத்துல இது வந்து நம்ம வந்து இப்படி போடுறோம். ஏன்னா கிரீக் வேர்டு, இந்த ஆம்பரோடைய கிரீக் வேர்டு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இதுல இருந்து தான் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கறதே வந்துச்சு. ஆம்பர், த கிரீக் வேர்டு ஃபார் ஆம்பர் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான். ஆம்பரோட கிரீக் வேர்டு எலக்ட்ரான். ஸோ அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி வந்தது. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி ரப் பண்ணும் போது, ரப் பண்ணக்கு அப்புறம் அந்த மெட்டீரியல் சம் மெட்டீரியலை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இதுல சார்ஜஸ் வருது. ஓகே, ரைட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் இங்க சொல்லிக்கிறேன். சொல்லிட்டு அதுக்கு ஏத்தாப்புல ஒரு சிமுலேஷன் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். சரியா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நம்ம புக்ல உள்ளதுதான். பட் இதுல பாயிண்டா போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? எக்ஸ்பெரிமெண்ட் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்ட் 1. ஓகே, ஸோ கிளாஸ் ராடை எடுத்துக்கோங்க. கிளாஸ் ராடை எடுத்துக்கோங்க, பிளஸ் ஒரு சில்க் கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இங்க பார்ப்போம், அதுக்கப்புறம் சிமுலேஷன் இருக்கு, நமக்கு ஒரு அனிமேஷன் மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ரைட். இந்த கிளாஸ் ராடை சில்க் கிளாத்தால ரப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரப்பிங். ஓகே, ரப் அப்படின்னு போட்டுறேன். ரெண்டாவது என்ன நடக்கணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்க தான் நீங்க கவனிக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமான இடம் இதுதான். இவ்வளவு நேரம் நம்ம ரப் பண்ணா அட்ராக்ட் ஆகும் அது, ஏன்னா அந்த உள்ள நான் சொல்றேன், ரப் பண்ணா அட்ராக்ட் ஆகும். ஓகே, எதனால எதனால அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நம்ம பிளாங்க்ல விட்டுருந்தோம். இதுதான் இப்ப பார்க்க போறோம். ஸோ கவனமா பாருங்க. இப்போ அந்த ரப் பண்ணதுக்கு அப்புறம் the glass rod losses electrons. இப்ப புரியுதா? எலக்ட்ரான்ஸ், ஒரு பொருள், ஒரு மெட்டீரியல். அதான் ஆக்சுவலி நம்ம சின்ன கிளாஸ் படிச்சதுதான். ஆட்டம் இருக்கும், ஆட்டம்லாம் சேர்ந்தா மாலிகூல், மாலிகூல்ஸ்லாம் நம்ம போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், நியூக்ளியஸ் இதெல்லாம் இருக்கும். அதுல சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்லாம் உண்டு. அது வந்து நம்ம வந்து நம்ம 12th செகண்ட் வால்யூம்ல லேசா படிப்போம். பட் அங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஹையர் கிளாஸ் போனா மட்டும்தான் ரொம்ப டீப்பா நல்லா அழகா கொடுத்துருப்பாங்க. நியூக்ளியர் பிசிக்ஸ் தனியா புக்கே உண்டு. பிஎஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பிசிக்ஸ் தனியா புக் உண்டு. அதுல நீங்க ரொம்ப டீப்பா பாப்பீங்களா, பயான்ஸ், மேசான்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. ஓகே, சோ இந்த கிளாஸ் ராட் என்ன பண்ணுதுன்னா, சோ எல்லா மெட்டீரியலுக்கும் எலக்ட்ரான் இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த கிளாஸ் ராட் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. ஓகே, ரப் பண்ண பிறகு ஒன்ஸ் ஒரு மெட்டீரியல் எலக்ட்ரானை இழந்துச்சுன்னா, லூஸ் பண்ணுச்சுன்னா, உடனே அவர் ஒரு இதா மாறுவார். யாரா மாறுவாரு? தட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜா மாறுவார். எஸ், கரெக்ட். பாசிட்டிவ்லி சார்ஜா மாறார். ஓகே, சரி. இவர் லூஸ் பண்ண எலக்ட்ரான் எங்க போகுது? ஸ்பேஸுக்கு போதா, யூனிவர்ஸ் போதா? இல்ல, பக்கத்துல ரப் பண்ண அந்த சில்க் கிளாத்துக்கு போகுது. அப்போ சில்க் கிளாத் கெயின் பண்ணுது. சோ சில்க் கெயின்ஸ் தோஸ் எலக்ட்ரான்ஸ். அவர் உடனே வாங்கிடுவாரு. சரி, இவர் வாங்கின பிறகு இவர் என்னதான் மாறுவாரு? எலக்ட்ரானை இழந்தால் பாசிட்டிவ், எலக்ட்ரானை பெற்றால் அந்த எலக்ட்ரானை நம்ம கெட் பண்றோம், அதான் நம்ம சொல்றோம். அப்படிதானே? எலக்ட்ரானை கெட் பண்ணுச்சுன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ நெகட்டிவ் சார்ஜ். கிளியர்? நெகட்டிவ் சார்ஜ், ரைட். ஸோ ஒருத்தர் இழக்கிறாரு, ஒருத்தர் பெறுதாரு. அதனால என்ன நடக்குது? என்ன நடக்கும்? இப்ப ஏன்னா இதுலயும் நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன பாயிண்ட நம்ம பிளாங்க் பண்ணி விடுவோம். ஒருத்தர் இழக்கிறாரு, ஒருத்தர் இருக்காரு. இந்த கிளாஸ் ராடு சில்க் கிளாத் ரப் பண்ணிட்டோம். இப்போதைக்கு ரப் பண்ற மாதிரி தான். இதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் இருக்கு, அது நம்ம போறதுக்கு முன்னாடி இதை யோசிக்கோங்க. ஒருத்தர் எலக்ட்ரான் இழந்தாரு, ஒருத்தர் எலக்ட்ரான் பெற்றார். ஓகே, எலக்ட்ரான் பெற்றவர் அந்த கெட் பண்ண அந்த சில்க் கிளாத் என்ன பண்ணும்? எலக்ட்ரான் லூஸ் பண்ணனால கிளாஸ் ராட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்றது. சரியா? ரைட். அப்ப அதுக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ம், என்ன நடக்கும்? எஸ், இப்ப இந்த சில்க் கிளாத்தை நீங்க எலக்ட்ரானை கெட் பண்ண அந்த சில்க் கிளாத்தை தனியா எடுத்து வைங்க. இந்த கிளாஸ் ராட்
நம்ம இது ஒரு கிளாஸ் ராடா வச்சுக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஸ் ராடை இதே மாதிரி நம்ம ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பருக்கு நம்ம வந்து ஸ்மால் பீசஸ் இது வந்து இது ஒட்டாது, இது பிளாஸ்டிக், நம்ம சும்மா சொல்றேன். ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பருக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகும். அண்ட் இதே மாதிரி நீங்க இன்னொரு கிளாஸ் ராடை எடுத்து சில்க் கிளாத்தை நீங்க வந்து பண்ணி அட்ராக்ஷன் ரிப்பல்ஸை நீங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் அதான் நம்ம சிமுலேஷன் பார்ப்போம், அழகா பார்ப்போம். பட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், ஏன்னா இதுல நம்ம சொல்ல முடியும். அப்ப இந்த ரெண்டு சில்க்கு ரெண்டு கிளாஸ் ராடு இருக்கும் போது அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் நடக்காது. சரியா? ஒன்ஸ் நீங்க சில்க் கிளாத்தை வச்சு ரெண்டுத்தையும் ரப் பண்ணும்போது தான் நீங்க வந்து யூ கேன் சி அட்ராக்ஷன் ரிப்பல்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, அதனாலதான் இந்த ஏன்னா நீங்க வந்து இப்ப என்ன பண்ணிருக்கீங்க, சார்ஜை கொஞ்சம் மாத்தி விட்டுருக்கீங்க, எலக்ட்ரான்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ண வச்சிருக்கீங்க. அதனாலதான் இந்த அட்ராக்ஷன் ரிப்பல்சன் ப்ராப்பர்ட்டி அதுக்கு வருது. இது எக்ஸ்பெரிமெண்ட் 1. இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் 2 பார்ப்போமா? ஓகே, நான் இதோடைய புல்லட்ஸ் பாயிண்ட் மாதிரி பின்னாடி எழுதி போடுறேன். சரியா? இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் புல்லட்ஸ் பாயிண்ட் மாதிரி நான் எழுதி போடுறேன் உங்களுக்கு. இந்த கிளாஸ் ராடு, எபனைட் ராடு, சில்க் கிளாத், அதுக்கெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ்னு பின்னாடி அருமையா உங்களுக்கு புரியுற மாதிரியே எழுதி போடுறேன். இப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க வந்து எடுக்க போறது பாத்தீங்கன்னா எபோனைட் ராடு. இது கூட ஒரு ஊல் எடுத்துக்கோங்க. சரியா? எபோனைட் ராடையும் ஊலையும் எடுத்துக்கோங்க, வழக்கம் போல ரப் பண்ணுங்க. இந்த எபோனைட் ராடுங்கிறது ஒரு ஹார்டான ரப்பர். சரியா? இது வந்து ஒரு ஹார்ட் ரப்பர் அப்படின்னு போட்டது. ஹார்ட் ரப்பர். இது வந்து ஊல் கூட நீங்க வந்து ரப் பண்றீங்க. ஓகே, இந்த இடத்துல அப்ப உங்களுக்கு இப்போ தோணிருக்கும், சார் ரப் பண்றீங்களா? ஓகே சார், எபோனைட் வந்து எலக்ட்ரானை வந்து இழக்கும், ஊல் வந்து எலக்ட்ரானை கெட் பண்ணும், போனது மாதிரி வடிப்போம். அங்கதான் இல்ல இதுல. ஆனா நீங்க சொன்ன அந்த இது கரெக்ட், எலக்ட்ரானுடைய அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். பட் இங்க வேற மாதிரி நடக்க போகுது. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒரே மாதிரியா, எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியா இருக்காங்க இல்லையே, அப்படிதானே? சோ எபோனைட் ராட் கெட்ஸ் எலக்ட்ரான். சரியா? தட் இஸ் கெயின் எலக்ட்ரான், கெயின்ஸ் எலக்ட்ரான்ஸ். குட். அப்போ இப்ப இவர் என்ன மாதிரி நெகட்டிவ்லி சார்ஜா மாறிடுவார். இப்ப கிளியர் ஆயிட்டா? சரி, ஓகே. சரி, ஊல் அவர் என்ன பண்ணிருப்பார்? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், சார் இவர் கெயின் பண்ணிருக்கானா அவர் லூஸ் பண்ணிருப்பார் சார். எஸ், கரெக்ட், அப்படிதானே? லூஸ் எலக்ட்ரான்ஸ். அப்ப அவர் என்ன மாறிப்பாருன்னா என்ன மாறிப்பாரு? எஸ், பாசிட்டிவ்லி சார்ஜ். கிளியர் ஆயிட்டா? இப்போ பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். ஓகே, ஸோ ஊல் லாசஸ் எலக்ட்ரான்ஸ் அண்ட் இட் பிகம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். நீங்க இப்போ உங்கள்கிட்ட ரெண்டு ராடு இருக்கு, ரப் பண்ண ரெண்டு ராடு, ஒன்னு கிளாஸ் ராடு இருக்கு, எபோனைட் ராடு இருக்கு. இதை ரெண்டுத்தையும் நீங்க பக்கத்துல கொண்டு வரும்போது நீங்க வந்து ரிப்பல் அல்லது அட்ராக்ஷன் பேஸ்ட் ஆன் த சார்ஜஸ் வந்து பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க முடியாது, ரிப்பலும் நடக்காது, அட்ராக்ஷன் நடக்காது. ஆனா ஒன்ஸ் நீங்க ரப் பண்ண பிறகு யூ கேன் சி த அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட், நம்ம படிச்சிருப்போம்ல. அதாவது பிளஸ் பிளஸ் ரிப்பல், மைனஸ் மைனஸ் சார்ஜஸ். ஏன்னா தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ். அதான் நம்ம எவ்வளவு நேரம் போட்டுட்டு இருக்கோம், அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். கிளியர்? ஓகே. இப்போ இதுல ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம இந்த சிமுலேஷன் பார்க்கலாம். ஓகே சார், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஓகே, இது உங்களுக்கு லைக் சார்ஜஸ் எல்லாம் தெரிஞ்சது, ஏன் ரப் பண்ணும்? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் ரப் பண்றோம்? ரப் பண்ணாம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்க வேண்டியதுனே? பண்ணவே முடியாது. ஆனா எலக்ட்ரானா லூஸ் பண்ணிருக்க முடியாது, கெயின் பண்ணிருக்க முடியாது. கரெக்ட், அப்படிதானே? அப்போ ரப் பண்றோம். அப்ப வாட் இஸ் த ரோல் ஆஃப் ரப்பிங்? அந்த ரப் பண்றது எதனால, எதற்காக? அதுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. அப்படின்னா ரப்பிங். சோ இந்த இடத்துல ரப் பண்றோம், உரசுறோம். அதாவது நம்ம 11th நீங்க படிச்சிருப்பீங்க, ஃப்ரிக்ஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஃப்ரிக்ஷன், இந்த ஃப்ரிக்ஷன் ரப்பிங்னால நீங்க என்ன பண்றீங்கன்னா சார்ஜிங் பண்ணிருக்கீங்க. யூ ஹவ் டன் சார்ஜிங். ரப்பிங் டிரான்ஸ்பர்ஸ் எலக்ட்ரான்ஸ். நீங்க பக்கத்துல கிளாஸ் ராடியோ இல்ல எபனைட் ராட் வச்சுட்டு சிக்ஸ் கிளாத் பக்கத்துல வச்சாலும் எதாவது நடக்க போதா? உடனே எலக்ட்ரான் இங்க இருந்து அங்க ஜம்ப் ஆக போதா? கண்டிப்பா ஆகாது. அப்போ ஒன்ஸ் நீங்க ரப் பண்ணனாலதான்
நீங்க இந்த ஒர்க்கை பண்ணிருக்கீங்க. ஓகே, எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிருக்கீங்க. அப்போ எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிருக்கீங்கன்னா மீன்ஸ் நீங்க சார்ஜிங் பண்ணிருக்கீங்க. பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் பட் சார்ஜிங் பண்ணிருக்கீங்க. சரியா? ரைட். ஸோ இங்க அதுக்கு சார் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எலக்ட்ரான் கெயின் பண்ணுது, கெட் பண்ணுது. ஓகே ரைட். எனக்கு ஊல் எப்போனைட் ராடு ஊலுக்கு இப்படிதான் நடக்கும். கிளாஸ் ராடுக்கு அந்த சில்க் கிளாத்துக்கு இப்படிதான் நடக்கும். அது நம்ம கான்சைனா அது எக்ஸ்பிளோன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இதுதான் எலக்ட்ரானை கெட் பண்ணும், இதுதான் லூஸ் பண்ணும். ஓகே, இந்த சார்ஜஸ் அது என்ன அப்படின்னா, இந்த சார்ஜ் வந்து ஒரு கன்சர்வ்டு சார்ஜ் வந்து கன்சர்வ்டு. அதாவது இந்த யூனிவர்ஸ்ல சார்ஜஸ் வந்து நீங்க வந்து இது கிரியேட் பண்ண முடியாது அல்லது டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. நீங்க யூ கேன் ஒன்லி டிரான்ஸ்ஃபர்டு. நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிளாஸ் ராட் எபோனைட் ராட் எடுத்தோம். இதுல மாத்தணும் தவிர நம்ம ரெண்டு பேருமே நம்ம எல்லா யாருமே வந்து என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்ஜஸ கிரியேட் பண்ணல. பாத்தீங்களா? திடீர்னு அதுல எலக்ட்ரானை நான் கிரியேட் பண்ணேன், இதுல பாசிட்டிவ் புரோட்டான் அதை நான் கிரியேட் பண்ண இல்ல. ஏற்கனவே இருந்த சார்ஜுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர் மீடியம் மாதிரி நான் ரப் பண்றதுனால நடந்துச்சு. அப்போ இந்த யூனிவர்ஸ்ல இந்த சார்ஜ் வந்து கன்சர்வ்டு. தட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு நம்ம புக்ல போட்டிருப்பாங்க. இதுதான் இட் இஸ் நெவர் கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்டு, ஒன்லி டிரான்ஸ்ஃபர்டு. இட் இஸ் கிளியர்? அப்போ நீங்க வந்து சார்ஜஸை உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது, ஒன்லி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மெட்டீரியலும் சார்ஜ் எப்படி இருக்குன்னா அதோடைய அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர்லாம் படிச்சிருப்போம். அதோட எலக்ட்ரான்ஸ், ஏன்னா எல்லா மெட்டீரியலும் ஒரே மாதிரி இருக்காது. சோடியம் மாதிரி ஹைட்ரஜன் இருக்காது, ஹைட்ரஜன் மாதிரி ஆக்சிஜன் இருக்காது, ஆக்சிஜன் மாதிரி கார்பன் இருக்காது, கார்பன் டை ஆக்சைடு, எவ்ரிதிங் நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வேற வேற, புரோட்டான்ஸ் நம்பர் வேற வேற, எலக்ட்ரான்ஸ் நம்பர் வேற வேற அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அப்படிதான் நான் ஆக்சுவலி என்னன்னா புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஒன்னா தான் இருக்கும். நம்ம வேற வேறன்னு சொல்றது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வேற வேற. ஒரே மெட்டீரியல் சேமா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணம் எக்ஸுங்கிற ஒரு மெட்டீரியல் எடுத்தா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேமா தான் இருக்கும். 10 10னா 20 20 இப்படி தான் இருக்கும். பட் வேற வேற மெட்டீரியலுக்கு சேமா இருக்குமா? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஒன்னா இருக்குமா? இல்ல, வேற வேற இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். ஓகே ரைட். இப்போ நம்ம சிமுலேஷன் போகலாம். சிமுலேஷன் போயிட்டு உங்களுக்கு வந்து நான் இதை வந்து அடுத்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன் செகண்ட், நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். ஓகேவா? குட். சிமுலேஷன் அப்படிங்கிறது நீங்க ஆல்ரெடி நம்ம 11th பார்த்துருப்போம். நம்ம நிறைய சிமுலேஷன் பார்த்துருக்கோம். இருந்தாலும் புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். சிமுலேஷன் அப்படிங்கன்னா இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் அனிமேஷன் தான். சரியா? இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா என்ன பண்ணும்னா, நம்ம ரியல் லைஃப்ல நம்ம டெய்லி போய் பிசிக்ஸ் லேப் போய் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஓப்பனா சொல்ல போனா அப்படிதானே. நான் படிக்கிற காலத்துல அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். எல்லாத்தையும் நம்ம ஏன்னா சில இது பார்த்தீங்கன்னா ஹை காஸ்டா இருக்கும். நம்ம சாதாரணமா நினைக்கிற ஒரு அம்மீட்டர் பல ஆயிரம் இருக்கும். கவர்மெண்ட் மீட்டர் பல ஆயிரம் இருக்கும். ஆனா இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸுக்குள்ள போயிட்டு சும்மா விளையாடுவாங்க, உடைப்பாங்க, சும்மா ஒரு ஜாலியா இருப்பாங்க. அதெல்லாம் அது தப்பு தான். அது லேபுக்கு போனா அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தெய்வம் இருக்கிற இடம் மாதிரி தான் நான் அப்படி நினைக்கணும்னு நான் சொல்லுவேன். ஸோ வந்து என்ன பண்ணுன்னா, நீங்க லேபுக்கு போனீங்கன்னா, ஜஸ்ட் இருக்கிற அந்த ஒரு அப்பாரட்டஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா பாருங்க. இது இது எதுக்கு? அது ஒர்க் ஆகாம தான் இருக்கும். ஏன்னா நெறைய லேப்ல வந்து நம்ம அப்படியே இது பண்ணிட்டே இருப்பாங்க. ரினியூ பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. அ ஒர்க் ஆகாம இருந்தாலும் அது என்ன? அதனால என்ன யூஸு? அத எப்படி? ஏன்னா சில டிவைஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அதிகமா எலக்ட்ரான் குடுத்துறக்கூடாது. டேமேஜ் ஆயிரும். இந்த மாரிலாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க லேபுக்கு போணும். ஸோ எல்லாராலயும் நம்ம லேபுக்கு போ முடியாது. அடிக்கடி லேபுக்கு போ முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒண்ணு பண்ணியிருக்காங்கன்னா, அனிமேஷன். இந்த அனிமேஷன்ல நம்ம எவ்வளோ நாள் பண்ணலாம். தப்பு பண்ணலாம், கரெக்ட் பண்ணலாம், பேக் வரலாம், முன்னாடி போலாம், பின்னாடி வரலாம். ஸோ சூப்பரா இருக்கக்கூடியதான் இந்த அனிமேஷன். இத வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்ப நம்ம பார்த்தது இந்த லைக் சார்ஜஸ், ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ், நமக்கு வந்து அட்ராக்ட் அப்படின்னு பார்த்தோம். கிளாஸ் ராட், எபோனைட் ராட் எல்லாம் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி யூ நோ தட். யா. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் ராட எடுப்போமா? இதை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ கிளாஸ் ராட வந்துட்டு இந்த பாருங்க, இங்கன சில்க் கிளாத் இருக்கு. இதானா எழுதி போட்டா உங்களுக்கு குட் தானே? இந்த சில்க் கிளாத்தை எடுத்து இது மேல அப்படியே வைக்கணும். இந்த இந்த ஒரு ஹேண்ட் மாதிரி இருக்கா, இது அப்படியே கொண்டு வரணும். நீங்க சும்மா வேற எங்கேயோ கொண்டு போக முடியாது. இது இந்த இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே கொண்டு வந்து அதுல வைக்கணும். அப்படியே வைக்க முடியும். சரியா? இப்போ வந்து ரப் பண்ணுது. இந்த இடத்துல ரப் பண்ணிருக்கோம். ரப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, இந்த ரப் பண்ண பிறகு இதை அப்படியே டேக் பண்ணி இங்க இருக்கிற ஹேங்கர்ல இப்படி வைக்கிறேன். இந்த பாருங்க, இப்படி வச்சிடறேன். குட். இப்போ ஒரு ஸ்டாண்ட்ல அந்த ஹேங்கர்ல தொங்கிட்டு இருக்கு. திருப்பி
நான் அதே சில்க் ராட் எடுத்து பக்கத்துல இருக்க இன்னொரு கிளாஸ் ராடு கூட ரப் பண்றேன். அது வரும், கொஞ்சம் இதா தான் இருக்கும், வரும். சரியா? என்ன நடந்திருக்குன்னா, அந்த கிளாஸ் ராட் ரப் பண்ண பிறகு இந்த கிளாஸ் ஏற்கனவே தூங்கிட்டு இருந்தல அந்த ரப் கிளாஸ் ராட் பக்கத்துல கொண்டு போகும்போது என்ன ஆயிரும்னா, என்ன ஆயிருக்கும், ஒன்னு வந்து பிளஸ்ஸா இருக்கு, அதுல அந்த சிம்பிள் தெரியும். ஏன்னா கிளாஸ் ராட்னாலே ரெண்டுத்துக்கும் ஒரு சேமா தான் இருக்க போகுது. நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, பாசிட்டிவ் சார்ஜ்னு பார்த்தாச்சு. அப்ப ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் தானே. ரெண்டாவது கிளாஸ் ராடை எடுத்தாலும் ரப் பண்ணாலும் அது பாசிட்டிவ் சார்ஜ் தான். உடனே அது மாறப்போறது கிடையாது, நெகட்டிவ் சார்ஜ் மாறப்போறது கிடையாது. ஸோ டூ பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அதை தான் இங்க போட்டிருப்பாங்க. நம்ம இந்த இதை கிளிக் பண்ணா அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டூ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கிளாஸ் ராட் ரிப்பல் ஈச் அதர். வெரி குட். உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. எஸ் கரெக்ட். ஒன்னு பார்த்தாச்சுப்பா, நம்ம லேபுவாமே சூப்பரா ஒன்னு பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ரைட். இப்போ இந்த எபனைட் ராட் எடுப்பேன். எபனைட் ராட் இப்படிதான் இருக்கும், ஒரு கருப்பு கலர்ல இப்படி இருக்கு. சரியா? அது நம்ம வந்து ஒரு ஹார்ட் ரப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஊல், அதனாலதான் ஊலன் கிளாத் போட்டிருப்பாங்க. ஏன்னா அது சேம் மெட்டீரியல் எடுக்க முடியாது. அது அதுக்குன்னு அந்தந்த மெட்டீரியல் ரப் பண்ண முடியும். எல்லா மெட்டீரியலும் எல்லாத்துக்கும் ரப் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா சேம் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. அடுத்துனே. ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ பண்றோம். இப்போ பாருங்க, இந்த உள்ளன் கிளாத்தை ஃபர்ஸ்ட் ராடுக்கு எப்ப போய் ரப் பண்றேன். அது ரப் பண்றது வந்து சில டைம்ல தெரியுது, சில டைம்ல தெரியாம வேறு. இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சின்ன சிம்பிள் நீங்க பார்க்கலாம், மைனஸ், அதாவது நெகட்டிவ் சார்ஜ். இதை எடுத்துருமா, எடுத்துட்டு ஹேங்கிள் பண்றப்பாங்க, ஹேங்கிள் வச்சிருந்தேன், வச்சுட்டேன். திருப்பி நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், உள்ளன் கிளாத்தை திருப்பியும் இந்த எபோனட் ராட் கூட ரப் பண்ணுங்க. அது அப்படிதான், கொஞ்சம் ஸ்க்ரீன் சில டைம்ல அந்த நல்லா அந்த சர்வர்னால நல்லா வரும். பட் இப்போ வந்துடும், உங்களுக்கு ரிசல்ட் வரும். ரப் பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ், ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்துல பக்கத்துல கொண்டு வந்தாலும் எகெயின் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் தான், நல்ல சேம் சார்ஜஸ் தான், லைக் சார்ஜஸ் தான். ஸோ ரிப்பல் தான், அதையும் நீங்க பார்க்கலாம். டூ நெகட்டிவ்லி சார்ஜ்டு எபோனைட் ராட் ரிப்பல் ஈச் அதர். கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் போயிட்டு இப்போ நீங்க அடுத்த ஒரு இது, ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் காமிக்க முன்னாடி இப்போ உங்கள்கிட்ட கேட்டா, சார் ஓகே சார் நீங்க ரெண்டு கிளாஸ் ராட் ரப் பண்ணீங்க சார், ரிப்பல் ஆனிச்சு சார், என்ன பிகாஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் சார். ரெண்டு எபோனைட் ராட் எடுத்தீங்க சார், ரப் பண்ணீங்க சார், நெகட்டிவ் சார்ஜ் சார், அதனால ரிப்பல் ஆனிச்சு சார். ஒரு கிளாஸ் ராடையும் ஒரு எபோனைட் ராட் எடுக்கலாமா, அட்ராக்ட் தானே ஆகும். எஸ் கரெக்ட். நீங்க யோசிச்சது கரெக்ட். முடியாது. ரப் பண்றதுக்கும் அதுக்கு ஏத்தாப்புல மெட்டீரியல் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும், அதுக்கு ஏத்தாப்புல கிளாத் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. சோ கிளாஸ் ராடுக்கு சில்க் கிளாத் தான் ரப் பண்ணா ரப் பண்ணி காமிக்கும். ஒரு நிமிஷம் எப்படி காமிக்க வேண்டாம், எடுத்து இந்த ஹேங்கர்ல வைங்க. வச்சாச்சா? ஓகே. வாட் இஸ் தட் மெட்டீரியல் ஃபார் எபோனைட் ராட்? எபோனைட்டுக்கு சார்ஜ் பண்ணா என்ன மெட்டீரியல் தேவை, சில்க் கிளாத்தா உள்ளன் கிளாத்தா? எஸ் கரெக்ட். என்னது, உள்ளன் கிளாத். இதை எடுத்துருமா, இதை எடுத்துட்டு இதை ரப் பண்றேன். அது கொஞ்சம் வரும், வந்துட்டு. ஓகே. இப்போ பாருங்க, அந்த உள்ளன் கிளாத்தை நீங்க ரப் பண்ண போது எபனைட் ராட் வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. தட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். நீங்க இப்போ அந்த பக்கத்துல அந்த ஹேங்கர்ல தொங்கிட்டு இருந்த ராடு கூட கொண்டு போய் பாருங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அட்ராக்ட் ஆயிட்டு. இப்போ தெரியுதா? இதுல பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜ் கிளாஸ் ராடும் நெகட்டிவ் சார்ஜ் எபனைட்டும் அட்ராக்ட் ஆயிட்டு. சூப்பர். இப்போ கிளியர் ஆயிட்டாப்பா? So in the experiment demonstrated the glass rod when rubbed with the silk becomes positive charge and the epoxy rod when rubbed with the wool becomes negative charge. Already I told you. Hence like charges repel, unlike charges attract each other. கிளியரா புரிஞ்சுதா? சூப்பரா புரிஞ்சுது. இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம், எபனைட் ராட தேட வேண்டாம், கிளாஸ் ராட தேட வேண்டாம், அழகா சூப்பரா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல படிச்சிருச்சோம். கிளியர் ஆயிட்டா? ரைட். இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை படிச்சாச்சு. ரியல் லைஃப்ல என்ன சார் யூசஸ்? ஏன்னா ரியல் லைஃப் அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியணும், அப்படிதானே? ரியல் லைஃப்ல எங்க சார் யூசஸ்? ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் இப்போ நீங்க அந்த க்ளவுட்ஸ் அண்ட் எர்த்துக்கு நடுவில் தான் அந்த லைட்டனிங் பார்ப்பீங்க. கரெக்டா? லைட்டனிங் அப்படிங்கிற என்னது, அது ஒரு கரண்ட் சார் அப்படிங்கிற அளவுக்கு தெரியும். எஸ் கரெக்ட். ஸோ லைட்டனிங் இஸ் ஏ ஜெயிண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்
டிஸ்சார்ஜ் பிட்வீன் க்ளவுட்ஸ் அண்ட் எர்த். எர்த்துக்கு அந்த ஒரு மின்னல் மாதிரி அந்த பாப்பீங்க, அப்படி வரும் வரும் அப்படி வரும். அப்படிதானே? அந்த மின்னல் மின்னல் மாதிரி இல்ல, மின்னல். இடி அப்படிங்கிறது சவுண்டு, மின்னலுங்கிறது அந்த லைட்டு, ஒளி. சரியா? அந்த லைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுடுக்கும் இடத்துக்கும் வருது. இது மிகப்பெரிய எலக்ட்ரோஸ்டாட்டிக். இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் தான். அதுதான் டிஸ்சார்ஜ் ஆகுது. டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா சார்ஜ் ஏற மாதிரி டிஸ்சார்ஜ். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். அது வந்து இதாகுது. ஓகே, இப்போ நம்ம செல்போன் சார்ஜ் போட்டு டிஸ்சார்ஜ் ஆகுது இல்லை, அதே மாதிரி இது ஒன்று. இது ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ். ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இந்த போட்டோ காப்பியர் பத்தி தெரியும். போட்டோ காப்பியர்ஸ் தெரியும், லேசர் பிரிண்டர் தெரியும். இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்திருப்போம். இட் இஸ் இதுவும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கான்செப்ட் தான் அங்க யூஸ் ஆகுது. சரியா? ரொம்ப சூப்பரா இருக்கும். எதுக்குன்னா, இந்த போட்டோ காப்பியர் லேசர் பிரிண்ட்ல இங்க்னு ஒண்ணு இருக்கும். அந்த இங்க அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மெத்தட் தான் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் தான் உள்ள நம்ம அந்த உள்ள மெத்தட்ல நம்ம மெக்கானிக்ஸ் எல்லாம் படிக்க போறது கிடையாது. பட் எங்கேயாவது உங்க இன்டர்வியூல கேக்குறாங்க, எப்பா நீ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சப்பா, வாட் இஸ் ஆர் ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் அப்படி கேட்டா, சார் போட்டோ காப்பியர்ஸ் அண்ட் லேசர் பிரிண்டர்ல இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்செப்ட் யூஸ் ஆகுது சார் டு அட்ராக்ட் இங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட். அதுமாதிரி லைட்டினிங் சொல்லலாம் சார், இட் இஸ் அ டிஸ்சார்ஜ் பிட்வீன் க்ளவுட்ஸ் அண்ட் எர்த் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட், நிறைய பேர் வீட்டில் இந்த ஏர் பியூரிஃபை இருக்கும். ஏர் பியூரிஃபையர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை யூஸ் பண்ணுது. எதுக்கு? டு ஃபில்டர். அடுத்தானே ஃபில்டர்ஸ் டு ட்ராப் டஸ்ட். சரியா? ஓகே. இதெல்லாம் இதோட ரியல் அப்ளிகேஷன். ஏர் பியூரிஃபையர் யூஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபில்டர்ஸ் டு ட்ராப் டஸ்ட். சரியா? அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுது. எதுக்குன்னா இந்த டஸ்ட்டை இது பண்ணுது. ஓகே. ஸோ டுடே கிளாஸ் இது வரைக்கும் தான். இன்னைக்கு இப்போதும் மீதி உள்ளதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல கூலூம்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரப் பண்ணோம், அப்புறம் அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லலாம், கிளாஸ் ராட் எப்போனேட் ராட் எக்ஸ்பிளைன் பண்ண, எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா அப்படின்னா என்னன்னா அந்த சம்மரி ரீகேப் பண்றேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்னன்னா ஸ்டடி ஆஃப் ஸ்டேஷனரி சார்ஜ், ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜை பத்தி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடி தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக். நம்ம வந்து ரப் பண்ணோம். எதுக்காக ரப் பண்ணோம்னா, சார் எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், அதுதான் எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுதான் நீங்க சொல்லணும். சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் என்னப்பா பண்ணோம், எதுக்குப்பா ரப் பண்ணோம்னா, சார் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் பண்றதுக்கு. கிளாஸ் ராட் சில்க்ல சில்க பண்றது பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து பாசிட்டிவா மாறும். எபோனைட் ராட் ஊழ பண்ணும்போது எபோனைட் ராட் நெகட்டிவா மாறும். லைக் சார்ஜஸ் ஒண்ணுக்கு ஒன்று இருந்தா ரிப்பல் ஆகும், அன்லைக் சார்ஜஸ் ஒண்ணுக்கு ஒன்று இருந்தா அட்ராக்ட் ஆகும். ஓகே, இதெல்லாம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து ஒரு நீங்க வீட்டில் ஆக்டிவிட்டி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சீப் வந்து நீங்க ட்ரை ஹேரா இருக்கும்போது அந்த இதெல்லாம் பண்ணி பாருங்க. எப்போ நைட்டு அதெல்லாம் கிடைச்சா நீங்க பண்ணி பாருங்க. ஓகே, அதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். பட் உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் நான் வந்து கேட்குறேன். அதாவது இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்ல மாட்டேன், நீங்க வீட்டில் வச்சு யோசிக்கிறதுக்கு தான் கொஸ்டின்ஸ். ஒய் டஸ் பேப்பர் ஸ்டிக் டு ரப்டு பலூன்? இந்த கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. ஒய் டஸ் பேப்பர் ஸ்டிக் டு ரப்டு பலூன்? அப்புறம் இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் டூ மெட்டீரியல்ஸ். டெய்லி ஒரு 2 கொஸ்டின் கேட்போனே, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட் போட்டு தனியாக உங்க பிசிக்ஸ் நோட்டும் போட்டிருப்பீங்க, அது தனியாக கொஸ்டின்ஸ் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று கொஸ்டின் மட்டும் வச்சுக்கோங்க. கொஸ்டின் எழுதி அதுக்கு ஆன்சர் எழுதலாம் சரி, இல்லை ஒரு கொஸ்டின்லாம் எழுதிட்டு இன்னொரு சைடு கொஞ்சம் 2-3 பேஜ் இதில் ஆன்சர்லாம். ஏன்னா நம்ம இந்த இயர் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒவ்வொரு செஷன்லையும் 2 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் நம்ம கேட்போம். சரியா? அதுக்கு ஏத்தாப்புல அந்த டாபிக் ஏத்தாப்புல எல்லா இடத்துலையும் 2 கொஸ்டின் இருக்காது. இப்போ கூலம்ஸ்ல பார்த்தோன்னா அதில் மேபி குறைய கூட இருக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ யூஸ் டு கிரியேட் நெகட்டிவ் சார்ஜ் பை ரப்பிங். சரியா? பை ஃப்ரிக்ஷன் போட்டதான். ஸோ இந்த 2 கொஸ்டின் இது உங்களுக்காக கொஸ்டின், இதை நீங்க வெளில போய் ட்ரை பண்ணுங்க. நேம் டூ மெட்டீரியல் யூஸ் டு கிரியேட் நெகட்டிவ் சார்ஜ் பை ஃபிக்ஷன். அதாவது ஃபிக்ஷன் பண்ணி
நெகட்டிவ் சார்ஜை கிரியேட் பண்றீங்க. அந்த மாதிரி 2 மெட்டீரியல் சொல்லணும். இது கொஸ்டின். பேப்பர் ஸ்டிக் வந்து ஏன் ரப்படு பலூன் வந்து ஒட்டுது? இதான் 2 கொஸ்டின். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் இது வரைக்கும் போதும். எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம ஃபர்தர் டாபிக் போவோம். ஓகே, நான் கிளாஸை நேர் செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.